Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபை ஒருபோதும் நம்முடைய வலியை போக்குவதில்லை, ஆனால் அது நமக்கு பலனை கொடுக்கும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். வாழ்க்கையின் போராட்டங்களால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தாலும் எதுவுமே நன்றாக நடக்காமல் போராட்டத்தின் மேல் போராட்டத்தை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். பணக்கஷ்டம், வியாதி, வேதனை போன்று ஏதாவது ஒரு உபத்திரவம் காணப்படலாம். ஆண்டவருடைய வாக்குதத்தம் நிறைவேறுவதை காண முடியவில்லையே என்று நீங்கள் கவலைப்படலாம். இது போன்ற சூழ்நிலையை ஒரு தேவ ஊழியருடைய குடும்பம் எதிர்கொள்ள நேரிட்ட போது அவர்கள் நடப்பவற்றை எல்லாம் தேவனிடம் முறையிட்டார்கள். அவர்கள் பிரச்சனைகளை தேவனிடம் கூறினார்கள், முறுமுறுத்தார்கள், அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் வாக்கு பண்ணியபடி ஏன் காரியங்கள் நடக்கவில்லை என்று ஆண்டவரிடம் கேட்டார்கள். அவர்கள் ஜெபித்த போது தேவன் அவர்களோடு பேசினார். அவர் அமைதியாக, என்னில் இளைப்பாறுதலை காணுங்கள், என் கிருபை உங்களுக்கு போதும், உங்கள் பலவீனத்தில் என்னுடைய வல்லமை பூரணமாக விளங்கும் என்று கூறினார். இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு மன சமாதானத்தையும் அமைதியையும் அளித்தன. இது அவர்கள் போராட்டமோ அல்லது உபத்திரவமோ அல்ல என்றும், இவற்றால் எல்லாம் மேம்படும் என்றும், தேவன் அவர்களுக்கு பின்னாக கிரியை செய்கிறார் என்பதையும் உணர்ந்து கொண்டார்கள். தேவனுடைய கிருபையும் வல்லமையும் எப்போதும் அவர்கள் பலவீனமாக இருக்கும் தருணங்களிலும் அவர்களோடு இருந்தது. நீங்கள் பண கஷ்டத்தின் வழியாக கடந்து செல்லலாம். தேவன் எப்போதும் உங்களுக்கு வேண்டியவற்றை அருளி செய்வார் என்பதை மறந்து போகக்கூடாது. உங்களுக்கு தேவைப்படும் போது யாரையாவது அனுப்பி உணவு தருவார். பிள்ளைகளின் பள்ளி கட்டணம் செலுத்துவதற்கு, கடனை திரும்ப கட்டுவதற்கு, வீட்டை கட்டுவதற்கு, இவற்றோடு பயணம் செய்ய, புதிய கார் வாங்குவதற்கும் கூட போதுமான பணத்தை அவர் தருவார். இது முடியாது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவன் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையை குறித்து அவர் கொண்டிருக்கும் திட்டத்தை விசுவாசியுங்கள். வாக்குதத்தத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கும் போது அவரது கிருபை உங்களை சுமந்து தாங்கி வழிநடத்தும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தரில் பலன் கொள்ளுகிறவனும் கர்த்தரை பலனாக கொண்டவனும் பாக்கியவான். வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பலன் கொண்டு கர்த்தரை துதித்து மகிழ்ந்தவர் தாவீது. அவர் எழுதுகிறார், கர்த்தர் என் பலனும் என் கீதமும் மாணவர். நாம் பலத்தில் பூரணப்பட்டவர்களாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே நாம் பலன் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். நம் பலனுள்ள கர்த்தர் எப்பொழுதும் நம்மை பலப்படுத்த ஆவலோடு இருக்கிறார். நீங்கள் உங்களை பலவீனன் என்றோ, அநாதை என்றோ, படிப்பறிவில்லாதவன் என்றோ எண்ணி ஒருபோதும் சோர்ந்து போகாதேயுங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து பரலோக பலத்தால் நிரப்பியிருக்கிறார். தன்னை பலப்படுத்துகிற கர்த்தரை பார்த்து தாவீது சொல்லுகிறார், யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் எடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன்.
எதிர்பார்த்தவை முடிவதற்கு தாமதமானால் சோர்ந்து போகாதிருங்கள். தேவனுடைய கிருபை போதுமானது. உங்களுடைய பலவீனத்தில் அவரது பலன் பூரணமாய் விளங்கும். நீங்கள் ஜெபித்து இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிந்து ஆறுதல் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை என்னை விட்டு எடுத்து போடும் என்று பவுல் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டான். ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து அவனுக்கு ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. அப்பொழுதுதான் ஆண்டவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். வலி இல்லாமல் ஆதாயம் இல்லை என்று ஒரு பழமொழி உண்டு. நமக்கு உபத்திரவங்கள் வரும்பொழுது சில வேளைகளில் ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று ஆண்டவரிடத்தில் நாம் கோபித்துக் கொள்கிறோம். இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடும் என்று சொல்லுகிறோம். சில வேளைகளில் நீர் எனக்கு உதவி செய்யாவிட்டால், என்னுடைய வலியை எடுத்து போடாவிட்டால் நான் உமக்கு ஊழியம் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறோம். அது நிமித்தம் என்ன நடக்கிறது? நாம் மன அழுத்தத்திற்கு போய்விடுகிறோம். பிசாசு நம்மை இருளுக்குள் கிடத்தி விடுகிறான். அப்படி இல்லை பிரியமானவர்களே, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நாம் உபத்திரவத்தை பொறுமையோடு சகிக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று தாவீது சொல்லுகிறான். அதுபோலவே நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது என்று நாமும் சொல்லும் பொழுது கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முள் சரீர பிரகாரமாக மனதளவிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆகவேதான் என் கிருபை உனக்கு போதும் என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய கிருபையானது எப்பேற்பட்ட காரியத்தையும் மாற்றக்கூடிய மிகுந்த வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அவருடைய கிருபையானது நம்மை சுமந்து செல்கிறது, நம்மை கர்த்தருக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற்றுகிறது. ஆகவேதான் எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். ஒரு ஜாமக்காரன் எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்காக காத்து கிடக்கிறான். அதுபோலவே நாமும் ஆண்டவருடைய கிருபைக்காக காத்திருப்போம். நமக்கு வருகிற உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து கர்த்தருடைய கிருபைக்காக அவருடைய பாதத்திலே விழுந்து கிடப்போம். அப்பொழுது அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாய் இருக்கும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவ்வளவு அதிகமாய் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய கிருபை அதிகமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட தெய்வீக கிருபையை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு போதுமானதாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வேதனைகள் பாடுகள் மத்தியில் நான் வழுக்கி விழாதபடி உமது கிருபை என்னை தாங்கிக் கொள்ளட்டும். உம்முடைய கிருபையினால் என்னை சூழ்ந்து கொள்வீராக. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தரோ இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவர்களை விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறபடி என்னுடைய வேதனைகள் யாவற்றினின்றும் எனக்கு விடுதலையை கட்டளையிடுவீராக. பெரிய வெளிச்சத்தை காணும்படி செய்யும். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது என்று தாவீது சொன்னது போல உம்முடைய ஆறுதல் என்னை தேற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பீர். என்னை
என்னை வழிநடத்துவீர் என்று நம்பி உம்முடைய பிரசன்னத்தில் இளைப்பாறுதல் காணும்படி என்னுடைய கவலைகள் குறைபாடுகள் எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கிருபையினால் இன்றைக்கு சந்தித்தருளும். என்னுடைய பலவீனத்தை உம்முடைய வல்லமையினால் பூரணமாய் நிறைவாக்கும். நீர் கொடுத்திருக்கும் வாக்குதத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் என்னை பலப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.